இல்ல, அமலாக்கத்துறை திட்டமிட்டு யார் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்று நினைக்கிறதோ அவர்கள் மீது அவதூறு பரப்புகிற வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தது. ஒரு அரசியல் கட்சி போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமலாக்கத்துறை பிரிவு, பல துறை பிரிவுகள் வச்சிருக்கிறாங்க அவங்க. அது மாதிரி ஒரு அமலாக்கத்துறை பிரிவுன்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு இலாக்கா போல இயங்கி கொண்டிருந்தது. நீங்க இதுவரைக்கும் அமலாக்கத்துறை தொடுத்திருக்கிற எல்லா வழக்குகளையுமே எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 92 விழுக்காடு, வெறும் 8 விழுக்காடு மட்டும் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த வழக்குகள். மீதம் இருக்கக்கூடிய 92 விழுக்காடு வழக்குகள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்படாத வழக்குகள் தான். ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியலன்னு அவ்வப்போது ஒவ்வொரு வழக்கிலும் நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனா அமலாக்கத்துறையிடமிருந்து ஏதாவது பதில்கள் நம்பகத்தன்மையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா எந்த நம்பகத்தன்மையும் இல்லாத பதில்களை சொல்கிறார்கள். கால அவகாசம் கேட்பது மட்டும்தான் அவர்களுக்கு வாடிக்கையான நிகழ்வாக இருந்தது. நாம செந்தில் பாலாஜி வழக்கில் துவங்கி இவருடைய வழக்கு வரைக்கும் பார்த்தோம், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு வரைக்கும் பார்த்தோம். அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல ஒருபடி மேல போய் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா இல்லையான்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்புது. ஆதாரம்னு ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய காட்சிகளை நாம பார்த்தோம். இப்ப அதிலிருந்து ஒரு படி மேல போய் அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றங்கள் ஒரு நெருக்கடியை தருகிற நிலை வந்திருக்குன்னு சொன்னா இதுக்கு காரணம் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகள் தான். நீங்க ஒரு தன்னாட்சி நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு ஒரு பொது இயங்கியல் இருக்கிறது. நீங்க யாருக்கும் எந்த விதத்திலும் ஆட்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிரதமராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் உங்களுடைய அணுகுமுறை என்பது ஒரு தன்னாட்சி நிறுவனத்தினுடைய அணுகுமுறையாக இருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்கோ, நீதித்துறை எப்படி இருக்கோ, அதுபோல அமலாக்கத்துறை இருக்கணும். அதனாலதான் அந்த வானளாவிய அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிற போது எதிர்கட்சிகள் கண்டன குரல் எழுப்பின. இவ்வளவு